சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமாக. Even today we are going to meditate the word that God is giving to us. Psalms 92 verse 12. சங்கீதம் 92 12வது வசனம். Psalms 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். The righteous shall flourish like a palm tree, he shall grow like a cedar in Lebanon. இந்த மாதத்திலும் நாம் நீதிமானை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். Even this month we are meditating about the righteous. ஆண்டவர் ஆமென் இந்த மாதத்திலே அவர் நம் ஒவ்வொருவரையும் நீதியின் பாதையிலே நடக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். God wants each and every one of us to walk in the ways of righteousness. So இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the psalm, even as we read, it is written that righteous shall flourish like a palm tree, he shall grow like a cedar in Lebanon. இங்கே ஆண்டவர் நீதிமானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். Here God talks about the righteous. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying to you and I that we are righteous. நீங்கள் செழித்து வளருவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். God is saying that you shall flourish. நீங்களும் நானும் நீதிமான்களாக நாம் காணப்படுகிறோம். You and I, we are righteous. ஆண்டவர் நம்மை நீதிமானாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். God has made us righteous. நீதிமானாக இருக்கிற நாம் நீதியின் பாதையிலே நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆமென் செழித்து வளர பண்ணுகிற நல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறார். We who are righteous, when we walk in the ways of righteousness, God will make us to flourish and grow. So இங்கே நாம் வாசிக்கிறோம் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவானாம். Here we read that the righteous shall flourish like a palm tree, he shall grow like a cedar in Lebanon. நாம் எப்படி செழித்து வளருகிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written about how we flourish and how we grow. நாம் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Here God is saying that we shall flourish like a palm tree and grow like a cedar. இந்த பனை மரம் இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வளருகிறது என்றால், when we see that how, in what situation this palm tree and cedar grow, இந்த பனை மரம் வனாந்தரமான வறட்சியான இடங்களிலே இந்த பனை மரம் வளருகிறது. this palm tree grows in a dry land in a desert. So இஸ்ரவேல் தேசத்திலே இந்த பனை மரம் பேரிச்ச மரத்திற்கு ஒப்பாக ஆமென் இருக்கிறது. In Israel this palm tree gives dates. So நீங்களும் நானும் இந்த பனை மரத்தை போல வறட்சியான சூழ்நிலைகளிலே ஆமென் வளருகிற ஒரு பனை மரத்தை போல நாம் காணப்படுகிறோம். You and I we are like the palm tree which is growing in a dry place. So இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வளருகிறது என்று சொன்னால், the cedar, in what situation it grows, இங்கே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எழுதி இருக்கிறார். Holy Spirit has written it very clearly. லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Holy Spirit has written that he will grow like a cedar in Lebanon. So the Lebanon என்ற அர்த்தம் ஆமென் என்ன என்று சொன்னால் வெண் பனிமலை என்ற அர்த்தம். The Lebanon is a white snow mountain. இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளருகிறதாம், பனிமலையிலே வளருகிற கேதுரு மரத்தை இங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Here God compares us to a cedar which is growing in a snow mountain. So நம்முடைய இந்திய தேசத்திலே ஆமென் காஷ்மீர் என்ற பகுதி எப்படி இருக்கிறதோ அதே போல இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பகுதி தான் லீபனோன் என்ற பகுதி. As Kashmir is in India, so Lebanon is there in Israel. So இந்த லீபனோன் என்ற இடத்திலே இந்த கேதுரு மரம் வளருகிறது. This cedar tree grows in Lebanon. இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று சொன்னால், how is the cedar? இந்த கேதுரு மரம் ஏறத்தாழ 140 160 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. The cedar grows up to the height of 140 to 160 feet. So இந்த கேதுரு மரம் ஆமென் 140 160 அடிக்கு மேலே வளருகிறது. அதே சமயம்
It grows as height to 140 to 160 feet. பூமிக்கு அடியிலே ஆமென் 180 அடி கீழே ஆழம் வரைக்கும் இதனுடைய வேர் காணப்படுகிறது. In the same time it sends its root till the depth of 180 feet. இந்த கேதுரு மரம் ஏறத்தாழ 60 அடி வரைக்கும் அகலம் கொண்டதாய் காணப்படுகிறது. It is wide up to 60 feet. இந்த வெண் பனி மலையிலே இந்த லீபனோனிலே இந்த கேதுரு மரம் ஆமென் ஜஜாண்டிக்காக நிற்கிற ஒரு மரமாக காணப்படுகிறது. This cedar in Lebanon it has a massive look. So ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆமென் பார்த்து சொல்லுகிறார், நீதிமானை பார்த்து சொல்லுகிறார், நீ பனை மரத்தை போல செழிப்பாய், கேதுரு மரத்தை போல நீ வளருவாய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். God is talking to you who are righteous, that God you will flourish like a palm tree and grow like a cedar in Lebanon. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதிமான்களாக காணப்படுகிறோம். நீதிமான்களாகிய நீங்களும் நானும் செழித்து வளரக்கூடிய மரமாக நாம் காணப்படுகிறோம். You and I, we are God's children, we are righteous and we flourish and grow. இங்கே நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால், if you notice here clearly, மற்ற தாவரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வளராது. Other plants cannot grow in such situation. ஆனால் இந்த பனை மரமும் கேதுரு மரமும் வறட்சியான சூழ்நிலைகளிலும் பனிமலைகளிலும் வளருகிறது. But this palm tree and the cedar tree grows in a dry land and in the snow mountain. இது எதை குறிக்கிறது? What it denotes? நீதிமான் சாதகமற்ற சூழ்நிலைகளிலே ஆமென் அவனுக்கு ஆமென் சாதகமற்ற சூழ்நிலை வளரக்கூடியவனாக நீதிமான் காணப்படுவான் என்று இங்கே நாம் காணலாம். This shows that the righteous will grow even in an adverse situation. நம்முடைய சூழ்நிலைகள் சாதகமற்று காணப்படலாம். Maybe your situation is adverse. நம்முடைய சூழ்நிலைகள் வனாந்தரத்தை போல காணப்படலாம். Maybe your situation is like a desert. இப்பொழுது காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஆமென் எப்படி இருக்கிறதோ அதே போல காணப்படலாம். Maybe your situation is worse like present day situation. கலக்கம் நிறைந்து காணப்படலாம். Maybe it is wearisome. பயம் நிறைந்து காணப்படலாம். Maybe it is filled with fear. நம்பிக்கையற்று காணப்படலாம். Maybe it is an hopeless situation. ஆனால் நீதிமான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் அவன் செழித்து அவன் வளருவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says that the righteous will grow and flourish in such a situation. மற்ற தாவரங்களால் ஆமென் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளர முடியாது, செழிக்க முடியாது. Other plants and trees cannot grow in such situation. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே செழிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But God says in such a situation as this, the righteous will flourish and grow. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீதிமான் கேதுருவை போல வளருவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Such situation righteous will grow like a cedar in Lebanon. ஆண்டவர் நீதிமானை இப்படியாகத்தான் பார்க்கிறார். God sees the righteous like this. நம்முடைய மோசமான சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஆமென் கலங்க கூடாது, பயப்பட கூடாது. We should not tremble and fear looking at this adverse situation. நீங்களும் நானும் பனை மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். We are like palm tree. நீங்களும் நானும் கேதுரு மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். We are like a cedar in Lebanon. So இந்த தாவரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளருகிறது. These plants and trees grows in such இந்த இரண்டு situation. விருட்சங்களும் தேவன் ஆமென் இரண்டு விருட்சங்களுக்கு ஒப்பிட்டு நீதிமானை குறித்து இங்கே ஆமென் பேசுகிறார். God compares these two trees to a righteous. நீதிமான் செழித்து அவன் வளருவானா. The righteous shall flourish and he shall